இதில் மேலே ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கும், அதை அடித்து கீழே உழைப்போம். விழுந்துட்டு கீழே. ஸ்க்ரூ ட்ரைவர் கிடச்சிட்டுப்பா. சரி, எடுக்க வேண்டியதான். இது நமக்கு தேவைப்படும். இதுதான் மெயின் ஐட்டம் கொஞ்சம். இப்போ அதில் ஒரு 4 ஸ்க்ரூ போட்டு வச்சுருப்போனா அதை ஓப்பன் பண்ணும். 4 இல்லை 2 தான், சாரி. சரி. ரஸ்டி பேட்லாக்கி. சரி. இது நமக்கு அங்கே சலந்தி இருக்க இடத்துக்கு போனால் அங்கே தேவைப்படும். ஆமாம், அது ஒரு சீக்ரெட்டு. நம்ம வெளியே போகிறதுக்காண்டி சீக்ரெட்டாக ஒரு இடம் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணதுக்குள்ளே கீ. சரி. ஆமாம், இப்போ இது ஸ்க்ரூ ட்ரைவர் மெயின், அதை எடுத்து அங்கே போட்டு வச்சுக்கிடுவோம். வேறு இங்கே போட்டு போயிடும், வேறு மறந்துடும். சரி, ஷார்ட் எதுக்கு எடுக்கன்னு எனக்கு என்ன தெரியல. சும்மா எடுக்க வேண்டியதான். ஷார்ட் கன் கையில் இருந்தாலே ஒரு தெம்பு தான் உண்மையை சொல்ல போனால். நம்ம ஆமோ ஃபில் பண்ணி அடி வச்சு அங்கே உள்ளே இறங்கணும். இனி சலந்தி ரூமுக்குள்ளே இறங்க வேண்டியதான். பார்த்துட்டு இருந்தால் செட் ஆகாது. இனி அங்கே போய் ஏதாவது கிடக்கான்னு பார்க்கணும். மக்களே, நீங்கள் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வீடியோஸ்லாம் அப்படி வரிசையாக பார்த்துட்டு தான் இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி நம்ம வீடியோஸை கண்டினியூவாக பாருங்கள். கண்டினியூவாக வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். நான் போடுற வீடியோவில் ஏதாவது குறை இருக்குன்னா சொல்லுங்க, நான் மாற்றுறேன். ஏன்னா நான் கொஞ்சம் பிகினர், நான் இப்போ தான் போடுறேன். அதனால் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்கும். மிஸ்டேக் எல்லோரும் பண்ணுறது தானே. நீங்கள் சொன்னீங்கன்னா நான் திருத்திக்கிடுவேன், அவ்வளோதான். அம்பூட்டு தான். இது கீழே ஒரு அறை இருக்கும்ல, அதை திறக்கணும். இதை தான் கரெக்டாக சுட்டாச்சு. சரி, இதனால் யோமில் இது மண்டை உருண்டு உழுது தனியாக. ஐயோ, இங்கேயே பட்னியாக கடந்து செத்துருப்போம் போல். இது நான் சொன்னோம்ல அப்போதே, ஒரு சீக்ரெட் டோரு, அந்த சலந்தி அங்கே இருக்கும். அந்த டோரை ஓப்பன் பண்ண இது தேவைப்படும். இந்த வுட்டு லிவர் வுட்டுன்னு நினைக்கிறேன். இது தேவைப்படும். இதுவும் கொஞ்சம் முக்கியமான ஐட்டம் தான்.